வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வீட்டில் இருக்கிற காய்கறிகள் வச்சு செஞ்ச வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேரட் இந்த படம் மெலிசா அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கோஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கேப்சிகமும் மெலிசா அரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 கப் வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 லவங்கம், 1 பட்டை எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு தேவைப்படுகிற ரிஃபைண்ட் ஆயிலும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம பட்டை 2 லவங்கம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுப்பட்டதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 பை 1 எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாங்க. பீன்ஸ், கேரட், கோஸ், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு நான் 1/2 ஸ்பூன் போட்டுட்டேங்க. ஏற்கனவே நம்ம பாஸ்மதி ரைஸில் வேக வைக்கிற போது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் எண்ணெயும் போட்டு நல்லா வேக வச்சுருப்போம். அதனால் இதில் பார்த்து போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுட்டேங்க. இப்போ இது எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு இது நல்லா கரண்டியில் கலரிக்கலாம். இப்போ நான் 1/2 மணி நேரம் முன்னாடியே ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஆயில், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 2 சவுண்டு வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. குக்கரில் வேக வச்ச சாதம் இது. நல்லா பொல பொலன்னு இருக்கிற இந்த சாதத்தை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். கூடவே கரம் மசாலா பவுடர், மிளகுத்தூள் 2மே போட்டுட்டு கலந்துக்கலாங்க. இப்போ தேவைப்படுகிற உப்பு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கரண்டியில் நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வெந்த பிறகு இதை மூடி திறக்கலாங்க. இப்போ நல்ல சூப்பர் டேஸ்டான, சிம்பிளான, ருசியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இதை நல்லா குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது வீட்டில் இருக்கிற காய்கறிகள் வச்சு நம்ம இதை ஈஸியாக செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் இந்த கடாயிலே இருக்கட்டும். இப்போ நல்ல சூப்பர் டேஸ்டான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம டிஃபன் பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இது தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவை கிடையாதுங்க. இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதால ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.